இன்னைக்கு இந்த வீடியோட என்ன நான் பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபுல் கைட் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறத முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டடி மெட்டீரியலுக்காக எனக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த பிடிஎஃப் எனக்கு வேணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு பிடிஎஃப் லிங்க் நான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸாம் தானே, அதுக்கு தான் இந்த வீடியோவில் அதுக்கு தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் ரிலேட்டிவ்காக. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூனிட்டோட டோஸ் தான் ஆன்சர் இருக்குது. சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் ப்ரோஸோட பேராகிராஃப் தான். பார்த்தீங்கன்னா கிராமர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராமர் தான். இது எல்லாருமே ஃபர்ஸ்ட் யூனிட்டோட பொயமோட கொஸ்டின் வித் ஆன்சர் கிட்ட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டோட சப்ளிமெண்ட்ரியோட கொஸ்டின் வித் ஆன்சர் கிட்ட பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட்டோட ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம், கொஸ்டின் வித் ஆன்சர் கீ தான். பேராகிராஃப் செகண்ட் லெசனோட ப்ரோஸோட லெட்டர் ரைட்டிங் கூட இருக்குது, நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட் பொயம் தான், நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? பேராகிராஃப் கூட பார்த்துக்கோங்க நல்லா. கொஸ்டின் ஆன்சர் இது எல்லாருமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாருமே இதை படிச்சுக்கோங்க, பொயமோட கொஸ்டின் ஆன்சர். சரி, அது நல்லா இது வரும். யூனிட் 2 பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியோட கொஸ்டின் வித் ஆன்சர் கிட்ட பார்க்க போகிறோம். எல்லாருமே இதை படிச்சுக்கோங்க. இந்த நிறைய வரும், இந்த கிராமர் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. தேர்ட் யூனிட் ப்ரோஸ், இது எல்லாருமே நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? இது கூட வரும். இது பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டோட ப்ரோஸோட பேராகிராஃப். இதெல்லாம் நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. சரியா? நாளைக்கு மிட்டம் தானா எக்ஸாம் இருக்குது 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்காக சென்னை டிஸ்ட்ரிக்டோட, நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. தேர்ட் யூனிட்டோட பொயமோட கொஸ்டின் வித் ஆன்சர் கிட்ட பார்க்க போகிறோம். சரியா? இது எல்லாருமே நீங்கள் படிச்சுக்கொண்டா நல்லா, அப்போ தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் மிட்டம்காக எல்லா சப்ஜெக்டோட எல்லா எக்ஸாமோட நீங்கள் ஸ்போர்ட் பண்ண முடியும். யூனிட்டியோட சப்ளிமெண்ட்ரி தான். சரியா? யூனிட் 4 ப்ரோஸ் கொஸ்டின் வித் ஆன்சர் கிட்ட பார்க்க போகிறோம். பேராகிராஃப் இருக்குது. இதை வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா பொயம் இருக்குது, நல்லா நீங்கள் பொயமோட கொஸ்டின் ஆன்சர் நல்லா நீங்கள் படிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் இருக்குது. யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி இருக்குது, கொஸ்டின் ஆன்சர் வித் பேராகிராஃப் ஆன்சர் இருக்குது. யூனிட் 5 இருக்குது, ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது, நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. யூனிட் 5ஓட ப்ரோஸோட பேராகிராஃப். யூனிட் 5ஓட பொயம் கொஸ்டின் வித் ஆன்சர் கிட்ட தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? யூனிட் 4ஓட பொயமோட பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 5ஓட சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா கிராமர் நீங்கள் படிச்சுக்கோங்க. யூனிட் 6 பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது யூனிட் 6ஓட ப்ரோஸோட பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 6ஓட பொயம் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பேராகிராஃப் கூட கிராமர் கூட பார்க்க போகிறோம்.
யூனிட் 6 சப்ளிமெண்ட்ரியோட கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 7ல் ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பேராகிராஃப் இது எல்லாருமே இந்த கிராமர் தான். யூனிட் 7 போயமோட கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பேராகிராஃப் யூனிட் 7 சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உனக்கு ஏதாவது எனக்கு எக்ஸாம் டேட்டு உனக்கு ஸ்டடி மெட்டீரியல்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.